السلام عليكم ورحمة الله وبركاته. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم، نبينا الأمير ناهي فلا أحد أبر في قول لا منه ولا نعم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله ثم الحمد لله حمدا شافيا نعما. الحمد لله حمدا رافعا نقما. الحمد لله حمدا دافعا سقما. الحمد لله في إطراء بديع الدين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلة أدركني مرادي يا شفيع المذنبين. لا وسيلة إلا أنت يا رسول الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. أما بعد، قال الله تعالى في محكم تنزيل بفضل بسم الله الرحمن الرحيم: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الأولياء الذين إذا رؤوا ذكر الله، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு உரித்த அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வலிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் நெஞ்சம் நிறைந்த குருநாதர், மெய்நிலை கண்ட ஞானி, குவளையம் போற்றும் குருநாதர் குத்துபுல் அக்தாப் மஹ்பூபே சுபஹானி மஅஷூக் ரஹ்மானி கிந்தேல நூரானி அஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான உருஸ் முபாரக்கை முன்னிட்டு மஹ்பூப் சுபஹானி சங்கத்தினால் நடத்தப்படக்கூடிய தொடர் சொற்பொழிவின் துவக்க தினமான இன்று
வலிகள் கோமானின் வல்லமை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது குறித்த ஒரு சில தகவல்களை மாத்திரம் சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். சையதுனா கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பாகவே பல விலாயத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் இறைநேசர்களால் முன்னறிவிப்பு செய்யப்படுகிறார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பாகவே முன் சென்ற நபிமார்களை கொண்டு பஷாரத் என்னும் சுபச்செய்தி சொல்லப்பட்டார்களோ அதே போன்று சையதுனா கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கூட விலாயத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய இறைநேசர்கள் முன்னறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புகளை குறித்து எழுதப்படக்கூடிய கிதாபுகளிலே பார்க்கின்ற பொழுது நிறைய ஒலிமார்களுடைய முன்னறிவிப்பை எழுதி காட்டுவார்கள். சையதுனா அபூபக்கர் இப்னு ஹர்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதுனா கௌசுல் ஆலத்திற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளவர்கள். சையது தாயிஃபா சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சையதுனா அபூபக்கர் இப்னு ஹர்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படி பாடம் நடத்துவதற்கு இடையிலே திடீரென்று தன்னுடைய தலையை அப்படியே தாழ்த்தி காட்டுகிறார்கள். அப்படி தாழ்த்திவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, சௌஃப யظஹர் பில் இராக் ரஜுலுன் மின் அஜமில் ஆலில் மன்சிலத்தி இன்தல்லாஹி. சில காலங்களுக்கு பிறகு ஈராக் நாட்டிலே ஒரு மனிதர் தோன்ற இருக்கிறார்கள். இஸ்முஹு அப்துல் காதிர், அவர்களுடைய பெயர் என்ன தெரியுமா? அப்துல் காதிர். வசகனஹு பி பக்தாத், அவர்களுடைய ஆன்மீக ஆட்சி பக்தாது ஷரீஃபிலே நடைபெறும். எப்பொழுது? எஜமான் கௌசுல் நாயகம் பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சையதுனா அபூபக்கர் இப்னு ஹர்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாணவர்களுக்கு இடையிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடத்துக்கு இடையிலே இப்படி ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலும் சரி மனிதர்களிடத்திலும் சரி உயர்ந்த தரஜாவிலே இருப்பார்கள். அவர்களுடைய ஆன்மீக ஆட்சி உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும். பக்தாதிலே ஆன்மீக ஆட்சியை நடத்துவார்கள், ஆனால் உலகம் முழுவதும் அவருடைய ஆன்மீக ஆட்சி சுடரடிக்கும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், ஒரு பிரகடனப்படுத்துவார்கள். யக்கூலு கதமி ஹாதிஹி அலா ரகபதி குல்லி ஒலியில் இல்லா. உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஒளிமார்களுடைய தோல் புஜத்தின் மீது என் கால் பாதம் இருக்கும் என்று அல்லாஹினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடிய மாமனிதர் ஒரு பிரகடனப்படுத்துவார். அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த பிரகடனத்தினுடைய நேரத்திலே யாரெல்லாம் இறைநேசர்களுடைய அந்த படித்தரத்தில் இருக்கிறார்களோ அத்துணை ஒலிமார்களும் தங்களுடைய தலையை தாழ்த்தி கௌஸ் நாயகத்தினுடைய அந்த மனிதனுடைய கால் பாதத்தை சுமந்து கொள்வார்கள். அன்றைய காலத்தில் அவர்களுடைய ஆன்மீக ஆட்சி மாத்திரம்தான் நிலைத்திருக்கும் என்று சையதுனா அபூபக்கர் இப்னு ஹர்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னறிவிப்பு செய்த செய்தி நஷ்ருல் மஹாசினுல் காலியா ஃபி ஃபலாயிலி மஷாயிஹ் சூஃபியா என்ற ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த அந்த கிதாபிலே எழுதி காட்டுகிறார்கள். இப்படி நிறைய இறைநேசர்கள் சையதுனா இமாமுனா ஜாஃபர் சாதிக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேரடி வாரிசிலே வரக்கூடியவர்கள் தன்னுடைய முஷாஹதாவினுடைய பார்வையிலே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். தன்னுடைய அந்த முஷாஹதா ஞான காட்சியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹும் உரையாடுவதை போன்று ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். சையதுனா ஜாஃபர் சாதிக் நாயகம், சையதுனா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேரடி பரம்பரையிலே வரக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹினுடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடிய இமாமுனா ஜாஃபர் சாதிக் நாயகம் தன்னுடைய முஷாஹதாவினுடைய பார்வையிலே ஒரு காட்சி, அந்த காட்சியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் உரையாடுவதை போன்று பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகமெல்லாம் வாட்டமாக இருக்கிறது. கவலை தோய்ந்த முகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்லுகிறான், நாயகமே, உங்களுடைய கவலைக்கான காரணம் நமக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுடைய குடும்பத்தில் 2 உயிர்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். இந்த கர்பலாவினுடைய நேரத்தில் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரம், அதே போன்று சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் விஷம் வைத்து அந்த ஹவாரிஜாக்களை கொண்டு கொல்லப்பட்ட அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த நேரம். அப்போ 2 பேர பிள்ளைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்த அந்த நேரத்தில் கவலை தோய்ந்த முகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே, நீங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று நாம் தெரியாமல் இல்லை. 2 உயிரை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் ஒரு சுப செய்தி சொல்லுகிறேன். 2 உயிரையும் சேர்த்து ஒரு உயிரை உங்களுக்கு நான் தருகிறேன். அவருடைய பெயர் அப்துல் காதிர். தாய் வழியிலும் தந்தை வழியிலும் சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த பரிசுத்தமான பாரம்பரியத்திலே 2 உயிரையும் சேர்த்து ஒரு உயிரை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சுப செய்தி சொன்ன பொழுது ரசூலினுடைய முகமெல்லாம் மலர்ந்ததாங்க. அப்படி ஒரு காட்சியை செய்தனா இமாமுனா ஜாஃபர் சாதிக் நாயகம் அவர்கள் தன்னுடைய முஷாஹதாவினுடைய பார்வையிலே பார்த்தார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அப்படி நிறைய ஒலிமார்களை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள், அல்லாஹ்வை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் சையதுனா கௌசுல் ஆஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 470ஆம் ஆண்டு கிபி 1078ஆம் வருஷம் மார்ச் மாதம் 19ஆம் நாள் புனித ரமலான் பிறை 1 திங்கட்கிழமை சஹர் நேரத்திலே இந்த உலகத்திலே அவதரிக்கிறார்கள். அந்த பிறப்பை கூட அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள், சையதுனா கௌசுல் ஆஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்த அந்த நேரத்திலே மாத்திரம் அன்றைக்கு 1000 குழந்தைகள் ஈரான் தேசத்தில் பிறக்கிறதாம். சையதுனா கௌஸ் நாயகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய சிறப்பை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு மாத்திரம் அவர்கள் பிறந்த அந்த இரவு மாத்திரம் ஈரான் தேசத்தில் 1000 குழந்தைகள், 1000ம் ஆண் பிள்ளைகள். பிந்தைய காலத்தில் அந்த 1000 பிள்ளைகளும் விலாயத்தினுடைய ஒளியாக மாறினார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். எஜமான் கௌஸ் நாயகத்தினுடைய பரக்கத் என்பதாக சையதுனா கௌசுல் ஆஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆரம்ப கல்வியை சையதுனா அபூபக்கர் இப்னு அலி முகர்ரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலும் அல்லாம அபுல் வஃபா அலியுல் அகீல் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சபையிலே அமர்ந்து எல்லா கல்வி ஆரம்ப கல்வியெல்லாம் கற்று முடிக்கிறார்கள். அடுத்து நஹ்வு என்று சொல்லக்கூடிய அரபி இலக்கணத்தை கற்பதற்காக சையதுனா அபூ ஸக்கரியா யஹ்யா தப்ரீஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே சென்று நஹ்வு அரபி இலக்கணத்தை முழுவதையும் கற்று முடிக்கிறார்கள். இப்போ ஹதீஸின் மீது தேட்டம் ஏற்பட்டு எல்லாம் சிறு பிராயத்திலேயே குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். மார்க்க கல்வியினுடைய தேட்டம், அரபி இலக்கணத்தை கற்றுவிட்டார்கள். இப்போ ஹதீஸினுடைய தேட்டம். அன்றைக்கு மிகப்பெரிய முஹத்திஸீன்களாக ஹதீஸு கலையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்த சையதுனா அபுல் காசிம், சையதுனா அபுல் கனாயிம், சையதுனா அபூ காலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய பெருமகனிடத்தினுடைய சபையிலே அமர்ந்து எல்லா ஹதீஸையும் கற்று முடிக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு தஸவ்வுஃபினுடைய ஆன்மீக ஞானத்தினுடைய தேட்டம் ஏற்படுகிறது. ஒரு நல்ல ஷேഖை வழிகாட்டியை இறைவன் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். செய்திகள் நீண்டது. ஒரு கட்டத்திலே சையதுனா ஷேக் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அவர்களுடைய சுஹபத்தை பெற்று அவர்களுடைய சபையிலே அமர்ந்து அவர்களிடத்திலே பைஅத்தும் ஞான தீட்சை முரீதை பெற்றுவிட்டு எல்லா ஆன்மீக கல்வியையும் கற்று முடிக்கிறார்கள். அல்லாஹ் சிறு பிராயத்திலே சையதுனா கௌசுல் ஆயத்திற்கு அவ்வளவு கல்விகளை கொட்டி கொடுத்தான். வரலாற்று எழுதி காட்டுவார்கள், இப்னுல் கய்யிம் ஜௌஸி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், நிறைய கிதாபுகளை தந்திருக்கிறவர்கள், சையதுனா கௌசுல் ஆயத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். அப்ப அவர் கேள்விப்படுகிறார், பகதாதிலே அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார்களா? இவர்களுடைய பிந்தைய காலம் கல்வியெல்லாம் கற்று முடித்து விலாயத்தினுடைய மர்த்தபாக்களை நுழைந்து விட்டார்கள். பெரிய இறைநேசனுடைய உச்சத்திலே வந்ததற்கு பிறகு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ செய்தி கேள்விப்படுகிறார் இப்னுல் கய்யிம் ஜௌஸி. அவங்க புது புது விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறார்களாம். கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிறானாம். தஃசீருக்கு ஒரு ஆயத்திற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுகிறார்களாம் என்று அவர் சோதிப்பதற்காக வருகிறார். இப்னுல் கய்யிம் ஜௌஸி, ஹாஃபிஸ் இப்னு கஸீர், அல்லாமா இப்னு ரஜபுல் ஹம்பலி போன்ற
பெருமக்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், அல்லாமா ஷம்சுதீன் ஸஹபி என்ற பெரிய பெரிய அறிஞர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், இப்னு கைம் ஜௌஸி நிறைய கிதாபுகளை தந்தவர்கள். ஒரு மாணவரை அழைத்துக் கொண்டு சையதுனா கௌஸ் நாயகத்துடைய சபையிலே போய் உட்கார்றார். சையதுனா கௌஸ் நாயகத்துடைய சபையிலே கிட்டத்தட்ட 70,000 பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வரலாற்றை எழுதி காட்டுவார்கள், 400 அறிஞர்கள் உட்கார்ந்து குறிப்பெடுத்துக் கொண்டிருப்பார்களாம் சையதுனா கௌஸ் நாயகத்துடைய சபையிலே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உரையை. அப்ப இவர்கள் கடைசி சஃபிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்னு கைம் ஜௌஸியும் அவருடைய மாணவரும். இப்னு கைம் ஜௌஸியை பற்றி எழுதுவார்கள், அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு கிதாபினுடைய முகத்திமாவில் ஆரம்ப பகுதி எழுதி காட்டுகிறார், என்னுடைய வாலிப பருவத்தில் நான் 20,000 கிதாபுகளை முழுமையாக பாடி முடித்து விட்டேன் என்று. நம்ம கிதாபினுடைய பெயரை பார்ப்பதற்கே பல வருஷங்கள் ஆகும். முழு கிதாபையும் 20,000 கிதாபுகளை வாலிப பருவத்திலேயே முழுவதும் பார்த்து முடித்து விட்டேன் என்கிறார்கள். அப்போ எவ்வளவு கல்வி ஞானம் அவர்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அவர் சொல்லுகிறார், சபையில் போய் உட்கார்ந்தாச்சு. சையதுனா கௌஸ் நாயகம் குர்ஆனுடைய ஒரு ஆயத்திற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். சபையினுடைய கடைசி வரிசை 70,000 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். கடைசி சபையில் அந்த இப்னு கைம் ஜௌஸி மாணவரோடு அமர்ந்திருக்கிறார். அவர் வந்தது சோதிப்பதற்காக, அப்படி என்ன அவங்களுக்கு பெரிய ஞானம் இருக்கிறது என்ற எண்ணத்திலே வருகிறார். சையதுனா கௌஸ் ஆலம் ஒரு ஆயத்திற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த இப்னு கைம் ஜௌஸி அந்த மாணவர்களிடத்தில் சொன்னார், இந்த வசனத்தை இந்த விளக்கத்தை இந்த தஃசீரிலே நான் பார்த்திருக்கிறேன். சையதுனா கௌஸ் நாயகம் அதே ஆயத்திற்கு இன்னொரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அப்போ அந்த மனிதர் இப்னு கைம் ஜௌஸி திரும்ப மாணவர்கிட்ட சொல்றார், இந்த விளக்கத்தை இந்த தஃசீரில் நான் பார்த்திருக்கிறேன். அதே வசனத்திற்கு திரும்ப 3வது ஒரு விளக்கத்தை சொல்கிறார். வசனம் ஒன்று தான், விளக்கங்கள் மாறுபடுகிறது. 3வது விளக்கம் சொன்ன பொழுதும் அதே இப்னு கைம் ஜௌஸி மாணவர்கிட்ட சொல்றாரு, இந்த விளக்கத்தை இந்த தஃசீர் கிதாபில் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக 10 விளக்கங்கள் சொல்கிறார்கள். 10 விளக்கத்திற்கும் அவர் சொன்ன வார்த்தை, இந்தெந்த விளக்கம் இன்னென்ன கிதாபுகளை நான் பார்த்திருக்கிறேன் என்று. சையதுனா கௌஸ் நாயகம் வளமையாக ஒரு ஆயத்திற்கு 2 விளக்கம் 3 விளக்கம் சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இப்போ ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஒரே வசனத்துக்கு திரும்ப திரும்ப விளக்கம் சொல்லுகிறாங்களே, என்ன காரணம்? அப்போ சையதுனா கௌஸ் நாயகமே தன்னுடைய உரைகளுக்கு இடையிலே சொன்னார்களாம், ஒவ்வொரு வசனத்தையா நான் ஓதி அதற்கு போடப்பட்டிருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கடைசி சஃபிலே ஒருவர் நான் அவிழ்க்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் மீண்டும் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சையதுனா கௌஸ் நாயகம் சொன்னார்கள். மக்களுக்கு விளங்கவில்லை. இப்னு கைம் ஜௌஸி பதறி போகிறார், நம்மளை தான் சொல்றாங்கன்னு விளங்கிக்கிட்டார். இப்போ சையதுனா கௌஸ் நாயகம் அதே ஆயத்திற்கு 10 விளக்கம், 10 விளக்கமும் அவர் சொன்னார், இந்த கிதாபில் நான் பார்த்திருக்கிறேன், இந்த கிதாபில் இந்த விளக்கத்தை பார்த்திருக்கிறேன். இப்போ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு 11வது விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்போ கொஞ்சம் அப்படியே திகைத்து போய் நிற்கிறார், பார்க்கிறார், இது புது விளக்கமாக இருக்கிறதே, இது எந்த கிதாபை நாம் பார்க்க 20,000 கிதாபு பார்த்தவர், இது வித்தியாசமான விளக்கமாக இருக்கிறதே, இந்த விளக்கத்தை நாம் எந்த கிதாபையும் பார்க்கவில்லையே. அதே வசனத்திற்கு 11வது தாண்டி 12, 13, 14 என்று கிட்டத்தட்ட அந்த ஒரு வசனத்திற்கு மாத்திரம் 40 விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அவர் 10 விளக்கத்திற்கு இந்த கிதாபுகளை பார்த்திருக்கேன் என்று சொன்னார். 11வது விளக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 விளக்கங்கள். அவர் அப்படியே திகைத்து போய்விட்டு சபையெல்லாம் கலைந்ததற்கு பிறகு சையதுனா கௌஸ் நாயகத்துடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டார். எஜமான், நான் தவறாக நினைத்து வந்தது தவறுதான், உண்மையிலேயே அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான ஞானத்தை கொட்டி வழங்கியிருக்கிறான் என்று அவர் தவறை உணர்ந்து கொண்டார் என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். சரி, ஹைர் சகையான பெருமக்களே, இது இவர்களுடைய கல்வி பயணம். இதை குறித்து நிறைய செய்திகள், அதை தொடர்ந்து தழுவி நிறைய கராமத்துடைய செய்திகள் எல்லாம் வருகிறது. ஆனால் அதெல்லாம் வேறு தலைப்பு என்பதெல்லாம் அந்த தகவலுக்குள் செல்லவில்லை. அந்த தலைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் உலமாக்கள் தருவார்கள். இங்கே வலிகள் கோமானின் வல்லமை என்று தலைப்பு தரப்பட்டிருக்கிறதால் அவர்களுடைய வல்லமை என்ன, அவர்களுடைய உயர்ந்த மகாம் எங்கே இருக்கிறது, அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை குறித்த சில செய்திகளை மாத்திரம் நான் பதிவு செய்கிறேன். எப்படி முன் சென்ற வழிமார்கள் எல்லாம் முன்னறிவிப்பு செய்தார்களோ, அல்லாஹ்வினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு ஒரு கட்டத்திலே இப்படி ஒரு பிரகடனம் படுத்துவார், கதமி ஹாதிஹி அலா ரக்கபதி குல்லி ஒளியில் இல்லா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஒளிமார்களுடைய தோல் பூஜத்தின் மீதும் என் கால் பாதம்
பாதம் இருக்கட்டும் என்று பிரகடனப்படுத்துவார். எல்லா ஒலிமார்களும் தலையை தாழ்த்தி காட்டுவார்கள் என்று முன்னே ஒலிமார்கள் சொன்னதை போன்று ஹிஜ்ரி 559ஆம் ஆண்டு மாணவர்கள் சபையிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால் 52 ஒலிமார்கள் இருக்கக்கூடிய சபை. பொதுவாக பொதுமக்கள் எல்லாருமே கலந்திருப்பார்கள், 70,000 பேர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த சபையிலே 52 ஒலிமார்கள் எல்லாம் பெரிய இறைநேசர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஓசலாதம் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. அவர்களுக்கு குத்துபியத்திற்குண்டான கொடியேற்றப்படுகிறது, கௌசுக்கான மகுடம் சூட்டப்பட்டது. குத்துபு நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, அப்துல் காதிரே இப்பொழுது அந்த வார்த்தையை சொல்லுங்கள் நீங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. இப்ப சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு, கதமே ஹாதிஹி அலா ரகபத்தி குள்ளி ஒளியில் இல்லா, ஒளிமார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இறை நேசர்களுடைய தோல் புஜத்தின் மீது என் கால் பாதம் இருக்கட்டும் என்று சொன்ன அடுத்த வினாடி சபையில் இருக்கக்கூடிய 52 ஒளிமார்களும் அப்படியே தலையை தாழ்த்துறாங்க. எல்லா மகத்தபரான கிதாபுகளையும் எழுதி காட்டுகிறார்கள். இங்கே தான் கௌசநாயகத்துடைய வல்லமை நாம் விளங்க வேண்டும். சபையில் இருக்கக்கூடிய 52 ஒலிமார்களும் அப்படியே தலையை தாழ்த்தி, குத்துபு நாயகமே உங்களுடைய பொற்பாதம் எங்களுடைய தோல் புஜத்தின் மீது இருக்கட்டுமாக என்று அப்படியே சுமந்து அதை தாழ்த்தி சுமந்து கொள்கிறார்கள். பொதுவாக பெருமக்கள் சூஃபியாக்கள் சொல்வார்கள், ஒலிமார்கள் இறைநேசத்தை பெற்ற இறைநேசர்கள் அனைவர்களுமே எஜமான் கௌசநாயகத்தினுடைய கால் பாதத்தை சுமந்திருப்பார்கள். அதனுடைய பாக்கியம் சுமந்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றார்கள். அவருடைய காலத்திலே கூட சில மனிதர்கள், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆளா, அவருடைய பொற்பாதத்தை எல்லாம் நான் சுமக்க மாட்டேன் என்று கூட ஒரு மனிதர் சொன்னார். பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர், 400 சீடர்களை நான் வைத்திருக்கிறேன், எத்தனையோ ஹஜ்ஜு 50-60 ஹஜ்ஜுகளை நான் நிறைவேற்றிருக்கிறேன், அவருடைய பொற்பாதத்தை நான் சுமக்க மாட்டேன் என்று சொன்னார். வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த மனிதனுடைய விலாயத்தை பிடுங்கி கடைசியிலே ஒரு யூதம், அதாவது நஸ்ரானி மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணினுடைய அழகிலே மயங்கி அவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக பன்றிகளை மேய்ச்சி கொண்டிருந்தார். கடைசியிலே கௌசநாயகத்தினுடைய வரலாறு நீண்டது. அவர்களுடைய துவாபரக்கத்தை கொண்டு மீண்டும் அவருக்கு விலாயத்து கொடுக்கப்பட்டது, பழைய நிலைக்கு வந்தார் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். சத்தியான பெருமக்களே, அப்படி அந்த பொற்பாதத்தை சுமந்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றார்கள். அந்த நேரத்தில் இதில் ஒரு ஆச்சரியம், சிறப்பு என்ன தெரியுமா? பகதாதில் இருந்து குத்துபு நாயகம் பகதாது ஷரீஃபில் இருந்து இந்த ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்தும் பொழுது சபையிலே இருக்கக்கூடிய அந்த சபையிலே இருக்கக்கூடிய 52 ஒலிமார்களும் தலையை தாழ்த்தினார்கள். அதே நேரத்தில் ஹுராசான் நாட்டிலே அஜ்மீரிலே ஆட்சி செய்யக்கூடிய காஜா முஈனுதீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுராசானிலே ஒரு குகையிலே ஹல்வத் இருக்கிறார்கள். இப்போ பிரகடனப்படுத்த அடுத்த வினாடி சபையில் இருக்கக்கூடிய 52 ஒலிமார்கள் தலையை தாழ்த்துவதற்கு முன்பாக ஹுராசானில் இருக்கக்கூடிய காஜா நாயகம் தலையை தாழ்த்தி அப்படியே பொற்பாதத்தை சுமக்கிறார்கள். வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். கௌஸ் நாயகமே சொன்னார்களா, முஈனுத்தீன் ஹுசைனிய வத்தஅத ரஅஸஹு வகால கதமுக்கும் அலா ரஅஸி வஐனி, குத்துபு நாயகமே உங்களுடைய பொற்பாதம் என்னுடைய கண்களிலும் என்னுடைய தலையிலும் இருக்கட்டுமாக என்று அவர்கள் பகதாதிலிருந்து பிரகடனப்படுத்துகிறார்கள். ஹுராசானிலே இருக்கக்கூடிய சையதுனா காஜா முஈனுதீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகான முத்தஅப்பிதன் ஃபீ ஃபலாத்தி ஹுராசான், ஹுராசானினுடைய ஒரு குகையிலே ஹல்வத் இருக்கிறார்கள் நீண்ட நாட்களாக. அப்ப சபையிலே இருக்கக்கூடிய 52 ஒலிமார்கள் தாழ்த்துவதற்கு முன்பாக ஹுராசானில் இருக்கக்கூடிய சையதுனா காஜா நாயகம் அப்படியே தலையை தாழ்த்தி கௌசநாயகத்துடைய பொற்பாதத்தை சுமக்கிறார்கள். ஃபஅலிமல் கௌஸ் பித்தவாதுஇஹி வ மகாலத்திஹி, அப்ப அந்த நேரத்தில் அதை விளங்கி கொண்டவர்கள் இதான் ஒலிமார்கள். பகதாதிலிருந்து பிரகடனம் வெளியாகுகிறது, ஹுராசானில் இருக்கக்கூடிய காஜா நாயகம் தலையை தாழ்த்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படி சென்று அடைந்தது? ஒலிமார்களுக்கு எதுவும் மறைந்ததல்ல. அல் ஹிப்பத்து தஅரிஃபுல் அஹிப்பா என்பார்கள். நேசர்களை நேசர்கள் விளங்கிக் கொள்வார்கள். யதவாஸலூன பி அர்வாஹிஹிம், ஒலிமார்களுக்குண்டான தொடர்பு அது. இவர்கள் இங்கே நினைப்பதை இன்னொரு ஒலிமார் விளங்கிக் கொள்வார்கள், இவர்கள் இங்கே சொல்லுவதை இன்னொரு இறைநேசர் விளங்கிக் கொள்வார்கள். பகதாதில் இருக்கக்கூடிய குத்துபு நாயகம் பிரகடனப்படுத்திய அந்த நேரம் ஹுராசான் இருக்கக்கூடிய காஜா முஈனுதீன் சிஷ்தி தலையை தாழ்த்தி அப்படியே பொற்பாதத்தை சுமக்கிறார்கள்.
அவர்கள் சுமந்து கொண்டதை பகுதாதிலிருந்து விளங்கிக் கொண்ட எஜமான் குதுப் நாயகம் சொன்னார்களாம், சபக அஹீ ஃபீ மௌதி கதா பிஹாத தவாதுல் இஹ்வான். இப்போ நீங்கள் சபையில் 52 ஒலிமார்களை பார்த்து சொன்னார்களாம், நீங்கள் என்னுடைய பாதத்தை சுமந்துப்பதற்கு முன்பாக என்னுடைய சகோதரர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி சுமந்து கொண்டார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே ஒரு சுப செய்தி சொல்லுகிறார்கள், ஃபஸயனாலு தரஜாத்தின் ஆலியத்தன் வ மம்லக்கத ஹிந்துஸ்தான். இந்த சபையிலே நீங்கள் சுமப்பதற்கு முன்பாக என் சகோதரர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி என் பாதத்தை சுமந்து கொண்டார். இதனுடைய பரக்கத் என்ன தெரியுமா? ஒரு காலம் வரும், அவருடைய ஆன்மீக ஆட்சி ஹிந்துஸ்தான் இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கும். அவரின் மூலமாக லட்சோப லட்ச மனிதர்களுக்கு ஹிதாயத்தினுடைய வாசல் திறக்கப்படும் என்று சையதுனா கௌசுல் ஆலம் அந்த இடத்திலே பஷாரத் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அதன் பிரகாரம் கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அஜ்மீர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி. அதற்கு காரணம் சையதுனா கௌஸ் நாயகத்தினுடைய பொற்பாதத்தை சுமந்த துஆ பரக்கத் என்பதாக எழுதி காட்டுவார்கள். அப்படி நிறைய வலிமார்கள் சையதுனா அலியுல் ஹைத்தீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா குதுப் நாயகத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், ஒரு பெரிய இறைநேசர், ஒரு பெரிய குத்துபாக இருந்தவர்கள். அப்போ அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், ஆரம்ப கட்டத்திலே, தகல்து பி பக்தாத் மர்ரத்தன் லிஸியாரத் ஷேக் அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொல்லக்கூடியவர்கள் ஷேக் அலியுல் ஹைத்தீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரிய இறைநேசராக இருந்தவர்கள், பக்தாதிற்குள் முதலாவதாக வருகிறார்கள். அதற்கு பிறகுதான் கௌஸ் நாயகத்துடைய தொடர்பு ஏற்படுகிறது. செய்தி கேள்விப்பட்டு பக்தாதிலே ஒரு ஆன்மீக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மா மனிதனுடைய ஆன்மீக ஆட்சி அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்பதற்காக அலியுல் ஹைத்தீர் வருகிறார். அப்போ அவங்களே சொல்றாங்க, ஒரு நாள் நான் வந்தேன், ஃபரைது ஃபௌக சத்ஹி மதரசதிஹி யுஸல்லி துஹா. அப்போ நான் அவங்களுடைய மதரசா நிவாமியா பல்கலைக்கழகம்லாம் மதரசாக்குள்ளே வரும் பொழுது மேல் மாடிக்கு நான் போனேன். அப்போ கேட்குறேன் கௌஸ் நாயகத்தை எங்கேன்னு கேட்கும்பொழுது சொன்னாங்களாம் மேலே இருப்பார்கள். அப்போ போகும் பொழுது பார்க்கிறேன் ஃபஸல்லா, அதாவது யுஸல்லி துஹா, துஹா தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். மதரசாவினுடைய மேல் பகுதியிலே, அது வனாந்தரம், அதாவது வெட்ட வெளியாக இருக்கிறது, எந்த தடுப்பு மறைப்பு எதுவும் இல்லை. அப்போ அலியுல் ஹைத்தீர் சொல்கிறார்கள், சையதுனா கௌசுல் ஆலம் துஹா தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபநதர்து இலல் ஃபலாஇ. அப்போ திடீரென்று நான் தலையை உயர்த்தி பார்க்கிறேன், ஃபவஜத்து ஃபீஹி 40 ஸஃபன் மின் ரிஜாலில் கைப். கிட்டத்தட்ட 40 சஃப்புகள் அப்படியே ரிஜாலுல் கைப், மறை உலகத்து வலிமார்கள். இந்த வலிமார்கள் மனிதருடைய கண்களில் தெரிய மாட்டார்கள். சில வலிமார்கள் ஷேகுமார்கள் மனிதர்களுடைய கண்களுக்கு விளங்குவார்கள், தெரிவார்கள். ரிஜாலுல் கைப் என்று சொல்லக்கூடிய மறை உலகத்து வலிமார்கள் இருப்பார்கள். இவர்களை இலகுவாக மனிதர்கள் பார்க்க முடியாது, கண்களை விட்டும் அப்பாற்பட்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள், நாம் அவர்களை பார்க்க முடியாது. உலகத்தினுடைய பல பகுதிகளிலே சுட்டி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட வலிமார்களினுடைய ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். 40 சஃப்புகளாக அணிவகுத்து அப்படி நிற்கிறார்கள். வாகிஃபீன ஃபீ குல்லி ஸஃபின் 70 ரஜுலன். ஒரு சஃபில் 70 இறைநேசர்கள், ஒரு வரிசையில் 70 ரிஜாலுல் கைப், மறை உலகத்து ஒளிமார்கள். அப்படி 40 சஃப்புகள், ஒரு சஃப்புக்கு 70 ஒளிமார்கள். 40 சஃப்புகளிலும் சஃப்பு வீதத்திற்கு 70 ஒளிமார்கள் அப்படியே கௌஸ் நாயகத்தினுடைய தொழுகையை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், சரி அலியுல் ஹைத்தீர் சொல்கிறார்கள், ஃபகுல்து லஹும் அலா தஜ்லிஸூன. இப்போ நீங்கள்லாம் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்களே, உட்கார மாட்டீங்களா? ஃபகாலு. அப்போ அந்த எல்லா ஒளிமார்களும் சொன்னார்களாம், ஹத்தா தன்கதிய ஸலாத்துஹு வ யஅதனா ஹாமியா. கௌசுல் ஆலம் தொழுது முடிக்கின்ற வரை நாங்கள் இப்படித்தான் நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு இறை உத்தரவு. அவர்கள் தொழுது முடிக்கின்ற வரை நாங்கள் இப்படியே நிற்க வேண்டும். ஃபஇன்ன யதஹு ஃபௌக ஐதீனா வ கதமுஹு அலா ரிகாபினா. அவர்களுடைய கரம் எங்கள் அனைவருடைய கரங்களுக்கு மேலாக இருக்கிறது. அந்த வலிமார்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. இங்கே வலிமார்களுக்கெல்லாம் அரசராக ராஜாவாக இருக்கக்கூடிய சையதுனா கௌஸ் நாயகத்தினுடைய வரலாறு பேசப்படுகிறது என்பதனால் இறைநேசர்களுடைய செய்திகளை தொடர்பு படுத்தி நான் என்னுடைய செய்திகளை அமைத்துக் கொள்கிறேன். அப்ப சொன்னார்களாம், அத்தனை வலிமார்களும் அந்த சஃபிலே, ஒவ்வொரு சஃபிலும் 70 ஒளிமார்கள், 40 சஃபு, அத்தனை ரிஜாலுல் கைப், மறை உலகத்து ஒளிமார்கள் சொன்னார்கள்,
எங்கள் அனைவருடைய கரத்தின் மீதும் முஹிதீன் அப்துல் காதர் ஷேഖினுடைய கரங்கள் இருக்கிறது. கதமஹு அலா ரிகாபினா, அவர்களுடைய பொறுப்பாதம் எங்கள் அனைவர்களுடைய தோல் புஜத்தின் மீது, பிடரின் மீது இருக்கிறது. வ அம்ரஹு அலைனா குல்லுனா, அவர்கள் தொழுது முடித்துவிட்டு எங்களுக்கு என்ன உத்தரவிடுகிறார்களோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். உலகம் முழுவதும் அவர்களுடைய ஆளுமைக்கு கீழால் இருக்கிறது. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பது இறை உத்தரவு. அவர்கள் தொழுது முடிக்கின்றவரை நாங்கள் இப்படித்தான் நிற்க வேண்டும் என்று அத்துணை வழிமார்களும் சொன்னார்கள். சையதுனா அலி ரஹீதி சொல்லுவார்கள், ஃபலம்மா சல்லம, சையதுனா குதுபு நாயகம் சலாம் முடித்ததும் தான் தாமதம். அக்பலு இலைஹி முபாதிரின யுஸல்லிமுன அலைஹி வ யுகப்பிலுன யதைஹி, அப்படியே அத்துணை ஒளிமார்களும் கீழே இறங்கி வந்தார்கள். முண்டி அடித்துக்கொண்டு சையதுனா கௌஸ் நாயகத்துடைய கரத்தை முத்தமிட்டதற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை செயல்படுத்துவதற்காக சென்றார்கள் என்ற செய்தி ஹுலாசத்துல் மஃபாஹிர் ஃபி மனாகிப் ஷேக் அப்துல் காதிர், சையதுனா கௌஸ் நாயகத்துடைய சிறப்பை குறித்து சொல்லக்கூடிய அந்த அற்புதமான கிதாபில் அல்லமா யாஃபிகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்து காட்டுகிறார்கள். சையதுனா கௌஸ் நாயகத்தினுடைய வல்லமை என்பதனால் இந்த செய்திகள் எல்லாம் நான் இங்கே பதிவு செய்கிறேன். எந்த அளவிற்கு அவருடைய மகாம் இருக்கிறது என்று சொன்னால், இதே ஷேக் அலி ரஹீதி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ஜுர்த் மஅ சையதி ஷேக் அப்துல் காதிர் கப்ர் அல் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த செய்திகள் எல்லாம் சொல்வதற்குண்டான காரணம், எஜமான் கௌஸ் நாயகம் அவர்களுடைய சிறப்புகள் பேசப்படக்கூடிய இந்த சபையிலே அவர்களுடைய மக்காம் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்களை நாம் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக, எந்த தரஜாவிலே அவர்களை அல்லாஹ் வைத்திருந்தான் என்பதற்காக இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இதே ஷேக் அலி ரஹீதி இந்த காட்சியை பார்த்தார்களே, இவர்களே சொல்கிறார்கள், ஒரு நாள் சையதுனா கௌஸ் நாயகம் அவர்களோடு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 4 மதுஹபினுடைய ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக சென்றோம். இந்த செய்தி சிர்ருல் அஸ்ரார் கௌஸ் நாயகத்துடைய சிறப்பு குறித்து சொல்லக்கூடிய அந்த கிதாபிலும், மிராத்து ஜமான் ஃபி தாரீஹில் அயான் என்ற கிதாபில் போன்ற கிதாபுகளில் வருகிறது. சையதுனா கௌஸ் நாயகத்தோடு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய கபருக்கு முன்பாக அவங்க அடக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட கௌஸ் நாயகத்தினுடைய காலத்தால் 200 வருஷத்துக்கு முன்பாக உள்ளவர்கள். 2ஆம் நூற்றாண்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய காலத்தில் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுடைய மாணவராக இருந்தவர்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிஜ்ரி 150 காலகட்டம், கௌஸ் நாயகத்துடைய காலகட்டம் 450க்கு பிறகு, கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் வஃபாத் ஆகி அடக்கம் செய்யப்பட்டு 350 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளவர்கள். அவர்களுடைய கபரை நாங்கள் ஜியாரத் செய்து கொண்டிருக்கும் பொழுது சையதுனா அலி ரஹீதி சொல்கிறார்கள், ஃபஷஹித்துஹு, நான் கண்கூடாக பார்க்கிறேன். சையதுனா கௌஸ் நாயகம் பக்கத்தில் நிற்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய கபருக்கு முன்பாக நீண்ட நேரம் ஜியாரத் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஃபஷஹித்துஹு, நான் கண்கூடாக பார்த்தேன். ஹரஜ மின் கபுரிஹி, அந்த கபர் 2ஆக பிளக்கிறது. உள்ளிருந்து சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியே வருகிறார்கள். இதான் வலிமார்கள், இறைநேசர்கள். மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் வாழ்ம்போலே மறந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வலிமார்களுக்கு வஃபாத் என்பது கிடையாது. இந்த உலகத்திலே எப்படி இருக்கிறார்களோ இதே போன்று அவர்கள் வஃபாத்தாகி அடங்கப்பட்டதற்கு பிறகும் கூட அங்கேயும் அதே ஆற்றலை பெற்றவர்கள். இப்போ இங்கே நாம் நினைத்த காரியத்தை செய்கிறோம், நினைத்த இடத்திற்கு செல்லுகிறோம். ஆனால் வஃபாத்தாகி விட்டால் அதற்கு அனுமதி இல்லை. ஆனால் ஒலிமார்களுக்கு அப்படி அல்ல. இங்கே எப்படி அவர்களுக்கு ஆளுமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் மரணத்திற்கு பிறகும் கூட தஸர்ருஃபாத்தினுடைய ஆளுமை பெற்றவர்கள், வெளியே வரக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள், வாழக்கூடிய காலத்தில் இருப்பதை போன்றே வஃபாத்திற்கு பிறகும் இருக்கக்கூடிய மக்காமிலே உள்ளவர்கள் தான் இறைநேசர்கள். இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு என் கொலூன இலா தாரில் ஆகிர் என்பார்கள். இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்போ வலிமார்களுக்கு இந்த நிலை என்றால், ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர்கள், 4 மதுஹபினுடைய ஒரு இமாமாக இருக்கக்கூடிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கபர் அப்படியே பிளக்கிறது. அப்படியே வெளியே வந்தவர்கள் வல்லம்ம ஷேக் அப்துல் காதிர் இலா சதரிஹி, அப்படியே சையதுனா குதுப் நாயகத்தை தன்னுடைய நெஞ்சோடு முஆனகா செய்கிறார்கள், அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லுவது சையதுனா அலி ரஹீதி.
கண்கூடாக பார்த்து சொல்கிறார்கள், நான் பார்க்கிறேன். தான் மேல் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை எடுத்து இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அப்படியே கௌஸ் நாயகத்திற்கு போர்த்தி விடுகிறார்கள். இப்போ அடக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 400-350 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய செய்தி. இப்போ அடுத்து சொன்னார்கள், அதுதான் இங்கே நாம் விளங்க வேண்டும். யா ஷேக் அப்துல் காதிர் சொல்லுவது யார்? ஒரு மதுஹபிற்குரிய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய வரலாறை கொண்டு எழுதுவார்கள். அன்றைக்கு கல்விமான்களாக இருந்தவர்களிலேயே உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய முஹத்திஸீனாக இருந்தவர்கள். அவருடைய வஃபாத்தினுடைய நேரத்திலே கூட கல்வியை கற்க வேண்டும் என்ற தேட்டத்தில் இருந்தவர்கள். அவ்வளவு கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு கல்வி கடலாக இருக்கக்கூடிய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சையதுனா கௌஸ் நாயகம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய ஆடையை மேலே அணிந்துவிட்டு சொன்னார்களாம், யா ஷேக் அப்துல் காதிர் கத் அஃப்தகிரு இலைக ஃபி இல்மி ஷரீஅத்தி வ இல்மில் ஹகீகா. ஷேக் அப்துல் காதிர் அவர்களே, உங்களின் பால் ஹகீகத்தினுடைய கல்வியின் பால் நான் தேவையாகுகிறேன். உங்களுடைய ஷரீஅத்தின் கல்வியின் பக்கமும் உங்களுடைய ஹகீகத்தின் கல்வியின் பக்கமும் நான் தேவையாகுகிறேன். உங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு ஷரீஅத்தினுடைய ஞானத்தை, அவ்வளவு ஹகீகத்தினுடைய மஅரிஃபாவினுடைய ஞானத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த கல்வியின்பால் நான் தேவையாகுகிறேன் என்று யார் சொன்னது? யாரோ எவரோ அல்ல, ஒரு மதுஹபிற்குரிய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிவிட்டு அங்கே ஒரு செய்தியை சொன்னார்களாம். ஷேக் அப்துல் காதிர் அவர்களே, நீங்கள் ஷாஃபி மதுஹபிலே இருக்கிறீர்கள். என்னுடைய மதுஹப் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹப் ஹம்பலி மதுஹப். அப்போ அது அப்படி கொஞ்சம் நலிந்த நேரம். ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு மதுஹபே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. எப்படி முந்தைய காலத்தில் எல்லாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவுஸாஇ என்ற ஒரு மதுஹப் இருந்தது, கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள் வரை இருந்தது. அதே போல சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மதுஹப் சௌரி மதுஹப் என்று இருந்தது. இதுவெல்லாம் பிந்திய காலத்திலே மக்கள் அதை பின்பற்றாததினால் அந்த மதுஹப் அப்படி இல்லாமல் போனது. கடைசி வரை இப்போ இருக்கக்கூடிய மதுஹப் 4 மதுஹப். அப்போ சையதுனா கௌஸ் நாயகத்திடத்திலே இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்களா, நீங்கள் ஷாஃபி மதுஹபில் இருக்கிறீர்கள், என்னுடைய மதுஹப் மக்கள் குறைவாக இருப்பதினால் அது அப்படியே ரொம்ப நலிவுட்டு இருக்கிறது. எப்படி அப்துல் காதிராக இருந்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் செல்லும் பொழுது ஒரு வயதான மனிதர், அப்துல் காதிரை என்னை தூக்கி விடுங்கள் என்று சொன்ன பொழுது தூக்கி விட்டார்கள். நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது, நான் தீன், என்னை நீங்கள் உயிர்ப்பித்தீர்கள், இன்று முதல் நீங்கள் முஹித்தீனாக, தீனை உயிர்ப்பித்த முஹித்தீனாக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னார்களோ, அதே போன்று தீன் அந்த மார்க்கம் சொன்னதோ அதே போன்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹப் அப்படின்னு நலிந்த நேரம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, மதுஹபிற்கு இமாம் சொல்கிறார்கள், ஷேக் அப்துல் காதிர் நீங்கள் ஷாஃபி மதுஹபில் இருக்கிறீர்கள், என்னுடைய மதுஹப் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய மதுஹப் ஹம்பலி மதுஹப். நிறைய பேர்கள் அதை பின்பற்றவில்லை, காலப்போக்கில் அது இல்லாமல் ஆகிவிடும். எனவே உங்களை போன்ற பெரியவர்கள் என்னுடைய மதுஹபிற்கு வந்தால் உங்களை பின்பற்றி உங்களுடைய சீடர்கள் முரீதீன்கள் பல பேர் என்னுடைய மதுஹபிற்குள் வருவார்கள், என்னுடைய மதுஹப் மீண்டும் புத்துயிர் பெறும். எனவே நீங்கள் என்னுடைய மதுஹபிற்கு வாருங்கள் என்று யார் அந்த மதுஹபினுடைய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டு, அதுவரை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹபில் இருந்த இமாம் சையதுனா கௌஸுல் ஆலம், அதற்கு பிறகு இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹபிற்கு வந்தார்கள். அவர்கள் வந்ததற்கு பிறகு எஜமான் கௌஸ் நாயகம் அந்த மதுஹபிற்கு சென்று விட்டார்கள் என்று அவர்களை பின்பற்றி லட்சோப லட்ச முரீதீன்கள் அந்த மதுஹபில் இணைந்தார்கள். அது புத்துயிர் பெற்றது. அதற்கு காரணம், அந்த மதுஹப் மீண்டும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் சையதுனா கௌஸுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று வரலாற்றிலே சிர்ருல் அஸ்ராயிலும் மிராத்து ஸமானிலும் இந்த செய்தி எழுதி காட்டுகிறார்கள். சரியான பெருமக்களே, அப்படி உயர்ந்த மக்காமிலே வலிமார்களுக்கென்று சில படித்தரங்கள் இருக்கிறது. அத்துணை படித்தரங்களையும் தாண்டிய ஒரு படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சையதுனா கௌஸுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சையதுனா இப்ராஹிமுல் ஹவாஸ் ஒரு பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, சையதுனா கௌஸுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். நாம் ஆரம்பத்தில் சொன்னதை அந்த ஷேக் அலி முஹித்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த
நிகழ்ச்சியை கண்கூடாக பார்த்து சொன்னார்களே, இவர்கள் உயர்ந்த தரஜாமில் இருந்தார்கள். மக்கள் எந்த அளவுக்கு விளங்கிக்கிட்டார்கள் என்றால், சையதுனா கௌசுலாத்தினுடைய தரஜா கூடியதா அல்லது ஷேக் அலியுல் ஷீத்தி அவர்களுடைய தரஜா உயர்ந்ததா என்று மக்களுக்கு மத்தியிலே ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இப்ப இருவர்களிலே யார் உயர்ந்த தரஜாவிலே இருக்கிறார்கள்? சையதுனா கௌசுல் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களா, ஷேக் அலியுல் ஷீத்தி அவர்களா? இருவர்களிலே யாருடைய படித்தரம் உயர்ந்தது? இப்படி எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருந்தது. அன்றைக்கு ஒரு நாள் இப்ராஹிம் அல் ஹவாஸ் பெரிய இறைநேசர்கள் தன்னுடைய முஷாஹதாவினுடைய பார்வையிலே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒளிமார்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு காட்சியை கொடுப்பான். தன்னை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னா மறைந்ததெல்லாம் அவர்களுக்கு தெளிவாகும். பார்க்கக்கூடாத அந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் இருந்த இடத்திலிருந்து காட்பார்கள். அப்போ சையதுனா இப்ராஹிம் அல் ஹவாஸ் சையதுனா கௌசுநாயகத்தினுடைய தரஜா உயர்ந்ததா, ஷேக் அலியுல் ஷீத்தி அவர்களுடைய மக்காம் உயர்ந்ததா என்பதை இன்றைக்கு நாம் சோதித்து பார்க்கலாம் என்று தன்னுடைய முஷாஹதாவினுடைய பார்வையில் அப்படியே தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். ஒளிமார்களுடைய கூட்டம், பெரும் கொண்ட கூட்டம், லட்சக்கணக்கான ஒளிமார்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். இப்போ அப்படியே பார்க்கிறார்கள். அவர்கள் ஒளிமார்களுக்கு பொதுவாக அது எல்லாத்தையும் அல்லாஹ் தெளிவாக லேசாக ஆக்கி கொடுப்பான். எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் கூட அவங்க யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ இலகுவாக அல்லாஹ் காட்டி கொடுத்துருவான். அப்போ பார்க்கிறார்கள், இந்த கூட்டத்திலே சையதுனா கௌசுல் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்களா, சையதுனா ஷேக் அலியுல் ஷீத்தி அவர்கள் இருக்கிறார்களா என்று அப்படியே பார்வையை சுற்றுகிறார்கள். எல்லாம் அந்த ஞான காட்சியில முஷாஹதாவினுடைய பார்வையில் பார்த்தால் இருவர்களுமே இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் பார்வையை உயர்த்துகிறார்கள். அந்த லட்சக்கணக்கான ஒளிமார்களுடைய படித்தரத்தை தாண்டி ஒரு படித்தரம் இருக்கிறது, நுஜபாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காம், ஒளிமார்களுடைய படித்தரம். இந்த படித்தரத்திலே பார்க்கிறார்கள் 300 ஒளிமார்கள் மட்டும் இருக்கிறார்கள். முதல்ல ஒரு படித்தரம், அதில் லட்சக்கணக்கான இறைநேசர்கள். அந்த தரஜாவை தாண்டி ஒரு தரஜா இருக்கிறது, நுஜபாக்கள். இதிலே பார்க்கிறார்கள் எண்ணிக்கை அப்படியே குறைகிறது, 300ல் வந்து நிற்குது. இப்போ இதில் பார்க்குறாங்க, இந்த 2 பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு அதனுடைய இந்த ஞான பார்வையில் இருவர்களும் இல்லை. சையதுனா கௌசுல் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இல்லை, ஷேக் அலியுல் ஷீத்தி அவர்களும் இல்லை. சையதுனா இப்ராஹிம் அல் ஹவாஸ் தன்னுடைய பார்வையை சற்று அப்படியே உயர்த்துகிறார்கள். 3வது படித்தரம், முதல் படித்தரம் லட்சக்கணக்கான ஒளிமார்கள். 2வது படித்தரம், அதாவது படித்தரம் கூட கூட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. படித்தரம் 2வது படித்தரத்துக்கு போகும் பொழுது லட்சத்திலிருந்து 300லே வருகிறது. 3வது படித்தரத்தை பார்க்கிறார்கள், 300லிருந்து 70 ஒளிமார்கள், நுகபாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒளிமார்களுடைய படித்தரம், நுஜபாக்களை தாண்டிய ஒரு படித்தரம். இப்போ 70 ஒளிமார்கள், 3வது படித்தரம். இதில் பார்க்கும் பொழுது 2 பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த காட்சியில் அப்படியே பார்க்குறாங்க. சையதுனா இப்ராஹிம் அல் ஹவாஸ் 2 பேருமே இல்லை. சற்று பார்வையை உயர்த்துகிறார்கள். படித்தரம் 4வது படித்தரம் கூடுகிறது. அதிலே அபுதால்கள் என்று சொல்லக்கூடிய 40 இறைநேசர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு ஒளிமார்களுடைய சிறப்புகளை குறித்தும் ஹதீஸ்களில் இடம்பெறுகிறது. அபுதால்கள் என்றால் யார், அவர்களுக்கு என்ன சிறப்பு? நுகபாக்கள் என்றால் யார், அவர்களுக்கு என்ன சிறப்பு? நுஜபாக்கள் என்றால் யார், அவர்களுக்கு என்ன சிறப்பு என்று பல்வேறு செய்திகளை கிதாபில் எழுதி காட்டுகிறார்கள். அதை இங்கே விவரிப்பதற்குண்டான அவகாசம் இல்லை. இப்போ 40 ஒளிமார்கள், இந்த 40லேயாவது இருவர்களும் இருக்கிறார்களா? 2 பேருமே இல்லை. இப்ராஹிம் அல் ஹவாஸ் தன்னுடைய பார்வையை சற்று உயர்த்துகிறார். அபுதால்களை தாண்டி ஒரு படித்தரம் இருக்கிறது, அஹ்யார்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேசர்கள், எல்லாம் ஒளிமார்களுடைய படித்தரம். தரஜாக்கள் கூடுகிறது, தரஜாக்கள் கூட கூட எண்ணிக்கை குறைகிறது. இப்போ 40லிருந்து 10 பேர் இருக்கிறாங்க. இப்போ இலகுவாக பார்த்து விடலாம். பார்க்குறாங்க 10 பேரும் இருவர்களும் இல்லை. சரி, இப்போ இவர்களுடைய படித்தரம் தான் என்ன? எந்த படித்தரத்தில் இருக்கிறார்கள்? நுஜபாக்களிலே இல்லை, நொக்கபாக்களிலே இல்லை, அபுதால்களிலே இல்லை, அஹ்யார்கள் என்று சொல்லக்கூடிய 10 ஒளிமார்கள், அதிலும் இருவர்களும் இல்லை. சரி, இப்போ என்ன செய்கிறார்கள்? இப்ராஹிம் அல் ஹவாஸ் தன்னுடைய பார்வையை அப்படி சற்று உயர்த்துகிறார்கள். உரபாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காம், 7 இறைநேசர்கள் மட்டும் இருக்கிறார்கள். 10லிருந்து 7 ஆகிவிட்டது. சரி, இந்த 7லாவது இருவர்களும் இருக்கிறார்களா? சையதுனா கௌசுல் நாயகம், சையதுனா அலியுல் ஷீத்தி 2 பேருமே இல்லை. இப்போ அடுத்து பார்வையை சற்று உயர்த்துக. எல்லாம் முஷாஹதாவினுடைய ஞான பார்வையில் உரபாக்களை தாண்டி ஒரு படித்தரம், அன்வார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காம், 5 ஒளிமார்கள் தான் இருக்கிறாங்க.
அப்படியே எண்ணிக்கை குறைகிறது, படித்தரம் கூடுகிறது. இந்த 5லாவது இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள், இருவருமே இல்லை. அடுத்து இப்ராஹிம் ஹவாஸ் தன்னுடைய பார்வையை உயர்த்துகிறார். அன்வார் அவுத்தாதுகள் என்று சொல்லக்கூடிய 4 ஒலிமார்கள், 4 ஒலிமார்கள் தான் இருக்கிறார்கள். சரி, இதிலேயாவது இருக்கிறார்களா? இருவருமே இல்லை. அடுத்த ஒரு மக்காம் இருக்கிறது, முக்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காம். அதிலே 3 ஒலிமார்கள், 4லிருந்து 3, இருவருமே இல்லை. அடுத்து சற்று பார்வையை உயர்த்துகிறார்கள், ஒரு மக்காம் இருக்கிறது, இமாமானி. 2 பேர் தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த 2 பேர்ல 2 பேருமே இருக்கணும். இருக்கக்கூடிய படித்தரம் இமாமானி. அந்த படித்தரத்திலே இருவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த இருவர்களிலே ஒன்று சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் இருக்க வேண்டும், அல்லது ஷேக் அலி அல் ஹீத்தி அவர்கள் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அல் ஹவாஸ் பார்க்கிறார்கள், இருவர்களுமே இல்லை. இப்போ அதற்கு மேல் ஒரே ஒரு மக்காம், ஒரே ஒரு படித்தரம், குத்துபு என்று சொல்லக்கூடிய ஒரு படித்தரம், இமாமானியை தாண்டி ஒரு படித்தரம், கடைசி மக்காம் படித்தரம் அதுதான் முதல் படித்தரம் குத்துபு. அதில் பார்க்குறாங்க, இப்போ 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இருந்தாக வேண்டும். ஒன்று சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்க வேண்டும், அல்லது ஷேக் அலி அல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்க வேண்டும். இப்போ அப்படியே பதட்டத்தோடு பார்க்கிறாங்க இப்ராஹிம் அல் ஹவாஸ், இருவர்களில் யாராவது ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்க வேண்டும். ஏன்னா ஒரே ஒரு படித்தரம் தான். பார்க்குறாங்க, அந்த மக்காமில் ஷேக் அலி அல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். குத்துப் இப்ராஹிம் அந்த மக்காமிலும் இல்லை. இப்போ இவர்களுக்கு சரியான ஆச்சரியம். இப்ராஹிம் அல் ஹவாஸுக்கு எல்லா மக்காமையும் பார்த்து விட்டார்கள், ஒரு படித்தரத்திலும் இருவர்களும் இல்லை. கடைசி மக்காம், உயர்ந்த தரஜா குத்துபு என்று சொல்லக்கூடிய படித்தரம், இருவர்களிலே யாராவது ஒரு ஆள் தான் இருக்க, அந்த படித்தரத்திலே ஒரு ஆள் தான் ஏக காலத்தில் இருப்பார்கள். பெருமக்கள் எழுதுவார்கள், அந்த குத்துபிலே இருக்கக்கூடிய அந்த குத்துபு மஃபாத்தாகிவிட்டால் அடுத்து இருக்கக்கூடிய மக்காமிலிருந்து ஒரு ஆளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அந்த இடத்துல வைப்பான். இப்போ இமாமானி என்று சொல்லக்கூடிய 2 பேர்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு போய் குத்துபுல வச்சிருவான். இப்போ இந்த இடம் காலியாகும் இல்லையா, இங்கே 2 பேர்ல ஒரு ஆள் குத்துபுக்கு போயிட்டார். இப்போ இந்த படித்தரத்தில் ஒரு ஆள் தேவைப்படும். அதுக்கு அடுத்த படித்தரமாக இருக்கக்கூடிய முக்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 3 ஒலிமார்கள் இருந்து ஒரு ஆளை கொண்டு போய் அந்த படித்தரத்தில் வைப்பான். அப்போ அந்தந்த மக்காமிலே உள்ளவர்களை எடுத்து அந்த முந்திய மக்காமிலே வைக்கும் போது அந்த இடம் காலியாகும் பொழுது அதற்கு கீழுள்ள தரஜாவில் இருந்து ஒரு ஆளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வைப்பான். ஏக காலத்தில் 440 மக்காமிலே படித்தரத்தில் இருக்கக்கூடிய ஒலிமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், முகபாக்கள், நிஜபாக்கள், அவுத்தாதுகள், அகையார்கள் என்று. இப்போ சையதுனா அலி அல் ஹீத்தி அந்த குத்துபினுடைய படித்தரத்திலே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, இருக்கக்கூடிய ஒரே ஒரு படித்தரம், அதிலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படியானால் சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எங்கே? இப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால், இத்தனை படித்தரத்திலும் இல்லை. அப்படியானால் அவர்கள் எந்த தரஜாவிலே இருக்கிறார்கள்? பெருமக்கள் எழுதுவார்கள், இறைநேசர்களுடைய பட்டியலிலாவது அவர்கள் இருக்கிறார்களா என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வந்துவிட்டதாம். இப்போ ஒரு அஸ்ரீர சப்தம் கேட்கிறது முஷாஹதாவினுடைய பார்வையில், இப்ராஹிம் அல் ஹவாஸ், இத்தனை மக்காமை நீங்கள் பார்த்தீர்கள், குத்துபினுடைய மக்காம் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார்கள், அதையும் பார்த்து விட்டீர்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு நூறானியத்தால் ஆன திரை தொங்கிக் கொண்டிருக்கிறது பாருங்கள், அந்த திரையை விலக்கி பாருங்கள் என்ற ஒரு அஸ்ரீர சப்தம் கேட்கிறது. சையதுனா இப்ராஹிம் அல் ஹவாஸ் தன்னுடைய முஷாஹதாவினுடைய பார்வையில் அந்த நூறானியத்தால் ஜொலிக்கக்கூடிய திரையை நீக்கி பார்க்கிறார்கள். உள்ளே சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ அந்த அஸ்ரீர சப்தத்தின் மூலமாக சொல்லப்பட்டதாம், எல்லா வலிமார்களும் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஷேக் அப்துல் காதிர் என்னை முழுமையாக நெருங்கிவிட்டார். நீங்கள் படித்தரத்திலே பார்க்கிறீர்கள், அந்த படித்தரத்தை எல்லாம் தாண்டி என்னுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டார். ஷேக் அலி அல் ஹீத்தி உயர்ந்த மக்காமில் இருக்கிறார், ஆனால் என்னை முழுமையாக அவர் நெருங்கவில்லை. எனவே அந்த படித்தரத்திலே அவர் இருக்கிறார். ஆனால் சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி எல்லா மக்காமையும் தாண்டி என் நெருக்கத்தை முழுமையாக பெற்றுவிட்டார் என்று அந்த அஸ்ரீர சப்தத்தின் மூலமாக இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்ற செய்தி வரலாற்றிலே கிதாபுகளில் எழுதி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, அப்படி உயர்ந்த மக்காமில் அத்துணை தரஜாவையும் தாண்டிய ஒரு மக்காமில் இருக்கக்கூடியவர்கள் தான் சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய சபை உயிரோட்டமான சபை, பெரும் பெரும் நாதாக்கள் மாத்திரம் அமரவில்லை. வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள், சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்
இத்தனை நபிமார்களை பார்த்தவர்கள். சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எஜமான் கௌசராயத்துடைய சபையில டெய்லி கலந்து கொள்வார்களாம். கலந்து கொள்வது மாத்திரமல்ல, சொன்னார்களாம், மன் அராதல் ஃபலாஹ ஃபஅலைஹி பிமுலாஸமதி ஹாதல் மஜ்லிஸ். உங்களுக்கு யாருக்காவது வாழ்க்கையில வெற்றி கிடைக்க வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மஜ்லிஸை உறுதியாக பற்றி பிடியுங்கள். யாருடைய மஜ்லிஸ்? சையதுனா கௌஸ் நாயகத்தினுடைய மஜ்லிஸை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள் என்று சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி கலாயிதுல் ஜவாஹிர் ஃபி மனாகிபி ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொல்லக்கூடிய கௌஸ் நாயகத்தினுடைய சிறப்புகளை குறித்து சொல்லப்படக்கூடிய கிதாபில் எழுதி காட்டுகிறார்கள். கிதாபில் எந்த அளவுக்கு எழுதுகிறார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சையதுனா கௌஸ் நாயகத்துடைய சபைக்கு ஆஜராகுவார்களாம். அப்போ எந்த அளவுக்கு அது உயிரோட்டமான சபையாக இருக்கும். சையதுனா குத்துபு நாயகம் பயான் செய்கிறார்கள் என்றால் 70,000 பேர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் அந்த சபையிலே அமர்ந்து அந்த உரையை கேட்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல சந்தர்ப்பங்களிலே அந்த சபையிலே வந்து சையதுனா கௌஸ் நாயகத்தினுடைய உரையை கேட்டிருக்கிறார்கள் என்று கிதாபில் எழுதி காட்டுகிறார்கள். இதே ஷேக் அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொடர்புபடுத்தி எழுதுவார்கள், சையதுனா கௌஸ் நாயகம் பயான் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சஃபில் ஷேக் அலியுல் ஹீத்தி அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் எப்படி சில மக்களுக்கு இந்த இருவர்களே யார் உயர்ந்த தரஜாவில் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வந்ததோ அதே போல் அந்த வந்த நேரம் அது. ஃபர்ஸ்ட் சஃபில் ஒரு தூணில் சாஞ்சிக்கிட்டு ஷேக் அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா உரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். திடீர்னு அப்படியே அவங்களுக்கு தூக்கம் வருது, அப்படியே சபையிலே தூங்குகிறார்கள். சையதுனா கௌஸ் நாயகம் அதுவரை உரை நிறுத்தி கொண்டவர்கள் அந்த உரையை அப்படியே நிறுத்துறாங்க. நிறுத்திவிட்டு ஷேக் அலியுல் ஹீத்தி தூணில் சாஞ்சி தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி போய் அப்படியே கை கட்டி நிற்கிறாங்க. இப்போ மக்கள் எல்லாம் விளங்கி கொள்கிறார்கள், இப்போ 2 பேரில் யார் சிறந்தவர்கள், ஒன்றே குத்துபு நாயகமா அல்லது அலியுல் ஹீத்தியா என்று மக்களுக்கு அன்றைய சந்தேகம் இருந்தது. இப்போ விளங்கிக் கொள்கிறார்கள் கௌஸ் நாயகத்தை விட ஷேக் அலியுல் ஹீத்தி தான் சிறந்தவர் என்று. காரணம், இவருடைய தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உரையை நிறுத்திவிட்டு வந்து தூக்கத்துக்கு மரியாதை கொடுக்கிறார்களே, அப்படியானால் அவருடைய உரையை விட இவருடைய தூக்கம் தான் மிகைத்தது சிறந்தது என்பதற்காகத்தானே என்று மக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பயானை நிறுத்திட்டு அப்படியே முன்னாடியே நின்று இருக்கிறாங்க, கை கட்டி நிற்கிறார்கள் எஜமான் கௌஸ் நாயகம். திடீரென்று அவருக்கு தூக்கம் கலைகிறது, தன்னுடைய உரையை தொடர்கிறார்கள். அப்போ அன்றைக்கு சந்தேகம் இருந்தவர்கள் விளங்கி கொண்டார்கள், ஷேக் அலியுல் ஹீத்தி கௌஸ்ராக முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட உயர்ந்த மக்காமில் இருக்கிறார்கள். காரணம், இவர்களுடைய தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக உரையை நிறைத்துவிட்டு முன்னாடி கை கட்டி பவ்யமாக நிற்கிறார்கள் என்றால் அவர்களை விட இவர்கள் உயர்ந்த மக்காமில் இருப்பதினால் தானே என்று மக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். சபையெல்லாம் கலைந்தது. இப்போ சையதுனா கௌஸ் நாயகத்துடைய சீடர்கள் முரீதீன்கள் இருந்தார்கள் எல்லாம், அவர்களுக்கு சில சந்தேகம் வருகிறது. இப்போ அவங்க நேராக போனாங்க, எஜமான் கௌஸ் நாயகமே, நீங்கள் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு உங்கள் பயானை நிறுத்திவிட்டு சையத் அலியுல் ஹீத்தி அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க முன்பாக போய் கை கட்டி அப்படி நின்றீங்களே, என்ன விஷயம்? வளமைக்கு மாற்றமாக இருந்தது, அவங்க தூக்கம் கலைஞ்சது, மீண்டும் உங்களுடைய பயானை தொடர்ந்தீர்களே, என்ன விஷயம்? இப்போ அதற்கான காரணத்தை சையதுனா கௌஸ் நாயகம் சொல்கிறார்கள். ஒன்றுமில்லை, நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஷேக் அலியுல் ஹீத்தி சற்று நேரம் கண்ணயர்ந்தார், தூங்கினார். அவர் தூக்கத்திலே ஒரு கனவு பார்த்தார். அந்த கனவில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பாட்டனர் ஹாஜராகி என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யார்? சையதுனா கௌஸ் நாயகம் சொல்கிறார்கள், ஷேக் அலியுல் ஹீத்தி தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் தூங்கியது தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் தூக்கத்திலே அவர் ஒரு கனவு பார்த்தார். அந்த கனவிலே என்னுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து என்னுடைய உரையை நான் எப்படி பயான் செய்கிறேன் என்பதை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய உரையை கேட்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து விட்டார்கள். அவர்கள் வந்ததற்கு பிறகு எப்படி நான் என்னுடைய உரையை தொடர முடியும்? ரசூலுல்லாவுக்கு முன்னாடி நான் பயான் பண்றதா? அது ஒரு சூழ் அதவாக, ஒரு கண்ணிய குறைவாக இருக்காது. எனவே
நான் என்னுடைய உரையை நிறுத்திவிட்டு நான் கை கட்டி பவ்யமாக கண்ணியத்தோடு நின்றது ஷேக் அலியுல் ஹீத்திக்கு அல்ல, அவர் கனவிலே பார்த்த என்னுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான். அவர்கள் போனதற்கு பிறகு நான் உரையை தொடரலாம் என்று இருந்தேன். ஆனால் அவர்கள் போவதாக இல்லை, நான் உரையை தொடருவேன் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருக்கின்றவரை நான் உரையை தொடரப்போவதில்லை, அவர்களுக்கு முன்பாக நாம் உரை நிகழ்த்துவதா, இது ஒரு கண்ணிய குறைவு என்பதற்காக நான் உரை நிகழ்த்தவில்லை. ஒரு கட்டத்திலே அவர்கள் சென்று விட்டார்கள், தூக்கம் கலைந்தது, நான் உரையை தொடர்ந்தேன் என்று செய்தனா கௌஸ் நாயகம் சொன்னார்கள். இப்போ மாணவர்களுக்கெல்லாம் சரியான ஆச்சரியம். அந்த சில மாணவர்களுக்கும் கூட சில சந்தேகம் இருந்தது, இப்போ 2 பேரில் யார் சிறந்தவர்கள் என்று. இப்போ நேரடியாக கௌசநாயகம் சொன்னால் உண்மைதான் என்பது அவர்களுக்கு தெரியும், அதிலே சந்தேகம் வராது. ஷேகுமார்கள் மீது முரீதீன்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, வராது. அப்போ கௌசநாயகம் சொல்லிவிட்டார்கள் உண்மைதான், ஷேக் அலியுல் ஹீத்தி ரசூலை கனவிலே கண்டிருப்பார். ஆனாலும் கூட அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு எண்ணத்தை, ஒரு ஆவலினுடைய வெளிப்பாடாக, ஒரு தேட்டத்தினுடைய வெளிப்பாடாக நேரடியாக ஷேக் அலியுல் ஹீத்தியிடத்திலே சென்றார்களாம். ஷேக் அவர்களே, எஜமான் குதுப் நாயகத்துடைய சபையிலே அவங்க பயான் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே, நீங்கள் தூக்கத்தை ஏதாவது கனவு பார்த்தீங்களா? இப்போ அவங்க சொன்னாங்களா, ஆம், கண்மணியாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே பார்த்தேன், அவர்களை கனவிலே பார்த்தேன், அவர்களும் என்னோடு சேர்ந்து எஜமான் கௌஸ் நாயகத்தினுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று செய்தனா அலி ஷேக் அலியுல் ஹீத்தி அந்த மாணவரிடத்திலே சொன்னார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். சகையான பெருமக்களே, ஷேக் அலியுல் ஹீத்தி கனவிலே ரசூலை பார்த்தார். ஆனால் செய்தனா கௌஸ் நாயகம் அவர்கள் கனவிலே பார்த்ததை நினைவிலே பார்க்கிறார்கள் என்றால் இங்கேதான் அவர்களுடைய மகாம், உயர்ந்த தரஜாவை நாம் வழங்க வேண்டும். அந்த படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்தனா அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம். இங்கே ஒலிமார்களுடைய நினைவு கூறக்கூடிய சபை என்பதனால் ஒலிமார்களுடைய தொடர்பு படுத்தி அவர்களுடைய வரலாற்று செய்திகளை தொடர்படுத்தி நான் இங்கே பதிவு செய்கிறேன். எப்படி காதிரியா தரீகாவினுடைய மிகப்பெரிய ஷேகாக செய்தனா கௌஸ் நாயகம் இருக்கிறார்களோ அதே போன்று அவர்களுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் செய்தனா சுல்தானுல் ஆரிஃபீன் செய்த அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம், ரிஃபாயியா தரீகாவினுடைய ஷேகா இருக்கக்கூடியவர்கள், ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள். காலத்தால் கொஞ்சம் வித்தியாசம், 21 வயது எஜமான் கௌஸ் நாயகத்தை விட வயசால் பிந்தியவர்கள், 21 வயது தான். ஆனால் ஒரே காலத்தில் இவர்கள் காதிரியா தரீகாவினுடைய ஷேகாக, அவர்கள் ரிஃபாயியா தரீகாவினுடைய ஷேகாக இருந்தார்கள் ஒரே காலகட்டத்திலே. அல்லாமா மன்சூருல் பத்தாயிஹி ரிஃபாயியா தரீகாவினுடைய அந்த சில்சிலாவிலே வந்தவர்கள் மாத்திரமல்ல, ரிஃபாயி நாயகத்தினுடைய ஹலீஃபாவாகவும் பிரதான முரீதாகவும் அவர்களுடைய சீடராகவும் இருந்தவர்கள். பெரிய இறைநேசர், ஆனால் ரிஃபாயி நாயகத்தினுடைய ஹலீஃபா. அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், ஃபகால லி அஷேக் அஹ்மது, செய்தனா அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் என்னை அழைத்து சொன்னாங்களாம், உதுக்குர் லி ஷைஅன் மின் மனாகிப ஷேக் அப்துல் காதிர் வ சிஃபாத்திஹி. மன்சூர் பத்தாயிஹி, இங்கே வாங்க வந்து அமருங்கள், ஷேக் அப்துல் காதிருடைய சிறப்புகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். சொல்வது யார்? மன்சூர் பத்தாயிஹி, ரிஃபாயி நாயகத்தினுடைய சீடர், ஹலீஃபா. அப்போ ஒரு ஷேக்கு இன்னொரு ஷேக்கை பற்றி தன்னுடைய சீரிடத்திலே சொல்ல சொல்கிறார்கள். தன்னுடைய முரீதிடத்திலே இன்னொரு தரீகாவினுடைய ஷேக்கை குறித்து, அவர்களை குறித்து நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய சிறப்பை சொல்லுங்கள். அப்போ அல்லாமா மன்சூர் பத்தாயிஹி செய்தனா கௌஸ் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய கராமாத்துகள், அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய மகாம், படித்தரம், வல்லமை அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சுல்தான் ஆரிஃபீன் சையத் அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே ரசித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஷேக் இன்னொரு ஷேக்கினுடைய மகாமை தன்னுடைய முரீதை சொல்ல சொல்லி ரசித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். ஃபதக்கர்து மின்ஹா ஷைஅன், அப்போ நான் நிறைய சிறப்புகளை, கௌசலாகத்தினுடைய நிறைய மனாகிபுகளை, சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஷேக் அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ரசித்து அப்படியே கேட்டுட்டு இருக்கிறார்கள். ஃபஜா ரஜுலுன் ஃபி அஸ்னாஇ ஹதீஸி, அப்போ நான் கௌசலாகத்துடைய சிறப்பை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய அந்த சிறப்பை சொல்லிக் கொடுக்கிற நேரத்தில் ஒரு மனிதர்
அவர் யாருன்னு சொன்னால் ரிஃபாயா தரிகாவினுடைய ஒரு சீடர். அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்தினுடைய முரீது வாங்கிய ஒரு பைஅத் வாங்கிய ஒரு மனிதர், ஒரு முரீது. அவர் என்ன செய்தார்? போதும் நிப்பாட்டு, லா எதுக்குற இந்தனா மனாக்கிபஹாதா, எந்த சபையில் உட்கார்ந்துக்கிட்டு யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார்? இப்போ நம்ம ரிஃபாயிய தரிகா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்தினுடைய சபையில் அமர்ந்திருக்கிறோம். இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இன்னொரு மனிதரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறியா? அப்போ அவர் அப்போ தான் வந்து உட்கார்றார். அவருக்கு என்ன நடந்துச்சு, யார் சொன்னால் எல்லாம் கவனிக்க இல்லை. சொன்னது யார்? அந்த ஷேഖ് தான் சொல்லியிருக்கிறாங்க. அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் தான் தன்னுடைய சீடத்திலே முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய மகாமை சொல் என்று அல்லாமா மன்சூர் பத்தாயி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இடையில ரிஃபாயா தரிகாவினுடைய ஒரு சீடர், போதும் நிப்பாட்டு, நம்ம ஷேഖுக்கு முன்னாடி இன்னொரு ஷேഖை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறியே, போதும் நிப்பாட்டு என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். தபகாத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபிலே, மொழிமார்களுடைய படித்தரங்கள் என்ற ஒரு கிதாப், அந்த கிதாபில் இந்த செய்தி எழுதி காட்டுகிறார்கள். இப்போ அதுவரை அப்படியே ரசித்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம். எப்போ இந்த மனிதர் போதும் நிப்பாட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரோ டக்குன்னு கண்ணை முழிக்கிறாங்க. ஃபனதர ஷேഖ் இலைஹி முக்லிபன், அப்படியே ஒரு கோபமான தோற்றத்தில் அந்த முரீதை பார்க்குறாங்க. தன்னுடைய முரீது நம்ம ஷேഖுக்கு முன்னாடி இன்னொருவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறியே என்று ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது அதுவரை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் அப்படியே ஒரு கடுமையான கோபத்திலே பார்க்கிறார்கள். அந்த இடத்திலேயே அந்த முரீது மௌத்தாகி போனார். அடுத்த வினாடி இதான் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஷேഖமார்கள், நாதாக்கள், மஷாயிஹமார்களுடைய சபையிலே நாம் அமர்கின்ற பொழுது ரொம்ப கண்ணியத்தோடு ஒரு சூழல், ஒரு கெட்ட எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. அது நம்முடைய சக்கராத்தை சங்கடமாக ஆக்கிவிடும், ஹுஸ்னுல் ஹாத்திமாவை கேள்விக்குறியாக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஷேഖமார்களிடத்திலே ரொம்ப இஸ்ஸத்தோடு நடப்பதற்குண்டான தௌஃபீகை செய்வானாங்க. அப்போ ஒரு வார்த்தை அவர் சொன்னார், போதும் நிப்பாட்டு. ஒரு கண்ணை திறந்து பார்க்குறாங்க, கண்கள் எல்லாம் சிவந்து போனது சையதுனா ரிஃபாய் நாயகத்திற்கு. அப்படி ஒரு பார்வை தான். ஒளிமார்களுடைய பார்வை சில பேருக்கு ஹிதாயத்தினுடைய வாசலை திறக்கும், சில பேருக்கு மௌத்தினுடைய வாசலை திறந்துவிடும். ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. அடுத்த வினாடி அந்த மனிதர், அந்த வார்த்தை சொன்ன மனிதர் அந்த இடத்துல மௌத்தாகி போனார். சொன்னாங்களா, யாருடைய சபையில் என்ன வார்த்தை இவர் சொல்லுகிறார்? அல்லாஹ்வினுடைய கோப பார்வை இவர் மீது உண்டாகிவிட்டது, உடனே கொண்டு செல்லுங்கள், அவரை கொண்டு போய் அடக்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு செய்தியை கேட்கிறார்கள் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம். சையதுனா கௌஸ் நாயகத்தினுடைய சிறப்புகளை, மனாகிபுகளை, அந்தஸ்துகளை யாரால் வர்ணித்து விட முடியும்? உலகத்திலே அவர்களுடைய சிறப்புகளை யாராலும் சொல்லிவிட முடியாது. சொன்னது யார்? சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் சொன்னார்களாம், அவர்கள் சென்ற மகாம், அவர்கள் சென்ற அந்த தூரத்தை யாரால் அடைந்துவிட முடியும்? யாராலும் அடைய முடியாது. அவர்களுக்கென்று தனி முத்திரை பதித்துக் கொண்டார்கள். கௌஸ் நாயகத்துடைய சிறப்பை யாராலும் சொல்ல முடியாது. அவர்கள் சென்ற தூரத்தை, அவர்கள் சென்ற படித்தரத்தை யாராலும் அடைய முடியாது. அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? ஒரு தரீகாவினுடைய ஷேഖ் சொல்லக்கூடிய வார்த்தை, பஹ்ரு ஷரீஅத்தி அலா யமீனிஹி வ பஹ்ருல் ஹகீகத்தி அன் யஸாரிஹி. ஷரீஅத் என்று சொல்லக்கூடிய கடல் அவர்களுடைய வலதுபுறத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது, ஹகீகத் என்று சொல்லக்கூடிய கடல் அவர்களுடைய இடதுபுறத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. சையதுனா குத்பு நாயகத்தினுடைய வலதுபுறத்திலே ஷரீஅத்தினுடைய கடல் ஓடுகிறது, அவர்களுடைய இடதுபுறத்திலே ஹகீகத்தினுடைய கடல் ஓடுகிறது. மின் ஐயிஹிமா ஷாயிகு தரஃப, இரண்டு கடல்களில் இருந்தும் அவர்கள் நாடிய விதத்தில் அள்ளி பருகுவார்கள். ஷரீஅத்தும் ஹகீகத்தும் அவர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கடல்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நினைத்த நேரத்திலே அதிலிருந்து அள்ளி பருகுவார்கள், அதிலே மூழ்கி முத்தெடுப்பார்கள். லா சானிய லஹு ஃபீ வக்தினா ஹாதா, அவர்களுக்கு நிகராக வேறு ஒருவர் எவருமே இல்லை. அவர்களுடைய ஆட்சிதான் நிலையானது, தனித்தது. அவர்களுக்கு நிகர் உலகத்திலே யாருமே இல்லை, இரண்டாவது ஒருவர் யாருமே இல்லை என்று சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம், சையதுனா கௌஸ் நாயகம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை குறித்து அந்த இடத்திலே சொன்னதாக தபகாத்துல் அவுலியாவிலே இந்த செய்தி எழுதி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, தரப்பட்ட நேரம் நிறைவுக்கு வருகிறது. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். பெருமக்கள் எழுதுவார்கள், நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கிறேன்.
சூஃபியாக்கள் ஷேகுமார்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் ஈமான் சலாமத்தோடு அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்திலே மரணிக்க வேண்டும் என்றால் சையதுனா குத்துபு நாயகத்தை உறுதியாக அவன் பற்றி பிடித்தால் போதும், அல்லாஹ் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்திலேயே மௌத்தாகக்கூடிய நசீபை கொடுப்பான் என்பார்கள். பஹ்ஜத்துல் அஸ்ரார் சையதுனா கௌசநாயகம் அவர்களே எழுதிய அந்த கிதாபு. சையதுனா கௌசநாயகம் அந்த கிதாபிலே சொல்கிறார்கள், சையதுனா அம்ர் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு இறைநேசர், கௌசநாயகத்துடைய சபையிலே வாழ்ந்தவர்கள். அப்போ ஒரு நாள் அவர்கள் கனவு பார்க்கிறார்கள். அந்த கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராகிறார்கள். கண்மணி நாயகத்தை கனவிலே பார்க்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அப்போ அந்த சையதுனா அபூ அம்ர் உஸ்மான் சொன்னார்களாம், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை நான் கனவுல பார்த்தேன். அப்போ நான் கேட்கிறேன், உதுல்லாஹ லி அன் அமூத அலா கிதாபிஹி வ சுன்னதிக, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சுன்னத்திலேயே அல்லாஹ்வினுடைய கிதாபிலேயே நான் மரணிப்பதற்கு நீங்கள் தௌஃபீக் செய்யுங்கள், எனக்காக துஆ செய்யுங்கள். அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அக்கீதாவிலேயே நான் மரணிப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சையதுனா அபூ அம்ர் உஸ்மான் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே பார்த்து கேட்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்களாம், நஅம், அப்படி உனக்கு மரணம் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்திலேயே ஈமான் சலாமத்தோடு நீ மரணிக்க வேண்டுமா, வ ஷைஹக ஷேக் அப்துல் காதிர் லி பைஅத்திக, நீ போய் ஷேக் அப்துல் காதிர் இடத்திலே பைஅத் வாங்கிக்கொள். அப்படி அவரிடத்திலே நீ பைஅத் வாங்கிவிட்டால் நீ அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்திலே தான் மரணிக்கக்கூடிய தௌஃபீக் உனக்கு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொல்கிறார்கள். கனவு கலைகிறது. இப்போ கனவுல பார்த்தார் இல்லையா அபூ அம்ர் உஸ்மான், தன்னுடைய மாப்பாட்ட போய் சொல்றார், அப்பா இப்படி ஒரு கனவு பார்த்தேன், ரசூலுல்லாஹ்ட்ட நான் துஆ செய்ய சொன்னேன், நாயகமே ஈமான் சலாமத்தோடு அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்திலே நான் வஃபாத்தாக வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ ஷேக் அப்துல் காதிர்கிட்ட போய் பைஅத் வாங்கு, உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு கனவு நான் பார்த்தேன். இப்போ தந்தைக்கு சரியான ஆச்சரியம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டாங்க. அதில் எந்த முயற்சியும் செய்யவில்லை, வேறு வேலை பார்க்குறாங்க. ரெண்டாவது நாளும் அந்த மனிதர் அதே கனவு பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கனவுல வருகிறார்கள். இதே தான் திரும்ப சொல்கிறார், ஈமான் சலாமத்தோடு மரணிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அதே பதில தான் சொன்னாங்க, அப்துல் காதிர் போய் பையத் வாங்கு. திரும்பவும் தந்தை நேரத்திலே சொல்லுகிறார். தந்தையும் சரி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போய் நாம் அவங்கள சந்திப்போம், வேறு வேலைகள் வந்து விடுறது, மறந்து விடுகிறார்கள். மூன்றாவது நாளும் அதே போன்ற கனவு, அதே காட்சி, அதே பதில் வருகிறது. திரும்பவும் ரசூலுல்லாஹ் தந்தையாரத்திலே சொன்ன பொழுது தந்தை மகனை அழைத்து கொண்டு நேராக சையதுனா கௌசநாயகத்துடைய சபைக்கு போகிறார்கள். சபை வளமும் போல பயான் நடந்துட்டு 70,000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். சபையினுடைய கடைசி வரிசையிலே வாப்பாவும் மகனும் போய் உட்கார்றாங்க. சையதுனா கௌசநாயகம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பயான் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி விட்டு கடைசியில் 2 பேர் அமர்ந்திருக்கிறாங்களா, அவங்க முன்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே தான் நாம் அவங்களுடைய மக்காமை விளங்க வேண்டும். வந்தவர்கள் ஏன் வந்திருக்கிறோம் என்று சொல்லவில்லை, தான் யார் என்பதை அடையாளம் காட்டவில்லை. கூட்டத்தோடு கூட்டமாக 70,000 பேர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். கௌசநாயகம் பயானை நிறுத்திவிட்டு கடைசியில் 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள், நீங்கள் முன்னாலே வாருங்கள் என்று முன்னால் வந்து அமர்ந்து வைக்கிறார்கள். வந்துவிட்டு அமர்ந்துட்டாங்க. இப்போ கௌசநாயகம் கேட்குறாங்க, எதுக்கு வந்தீங்க? இப்போ அவங்க சொன்னாங்களா, இல்லை சும்மா பார்க்க வந்தோம். இப்போ சரி, நான் கௌசநாயகம் சொன்னாங்களா, இல்லை மா அத்தைத்துமானி இல்லாபி தலீலின், ஆதாரம் இல்லாமல் இன்னிடத்தில் நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள், ஏதோ காரணத்தோடு தான் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் வர வேண்டும் என்று உங்களுக்கு உத்தரவு ஆதாரம் தரப்பட்டிருக்கிறது, எனவே வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம் விளங்கி கொண்டார்கள். இதுதான் இறைநேசர்கள். சீடர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியதை அறியக்கூடியவர்கள் ஷேகுமார்கள். ஆனால் வழிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சையதுனா கௌசநாயகம் அவர்கள், குணக்குடி மஸ்தான் சாஹிப் சொல்வார்களே, அண்ட கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர் என்பார்கள்.
உலகத்தையே பந்தை போன்று கையிலே வைத்து விளையாடக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். அகிலமோர் ஏழினையும் ஆடு கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளீர். 7 உலகத்தையும் 7 வானம் 7 பூமியையும் பந்த போல விளையாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் செய்தனா கௌசநாயகம் என்று குணங்குடி மஸ்தான் சாஹிப் உலில்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்படி ஒரு மனிதர் வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய முந்தைய காலம் என்ன, அவனுடைய நிகழ்காலம் என்ன, அவனுடைய பிந்தைய காலம் எப்படி என்பதை பார்த்த மார்க்கத்திலே தெரியக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் செய்தனா கௌசுல் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ சபையில் வந்தவர்கள் ஏன் வந்திருப்பார்கள் தெரியாதா? அதுக்கு நிறைய செய்திகள் உண்டு. சபையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களே பார்த்து சொல்வார்களா, நீ இங்கே அமரக்கூடியவன் இல்லையே, நீ அரசருக்கு முன்னாடி அல்லவா அமர வேண்டும். பிந்தைய காலத்திலே அவர் சுல்தான் நூர்தீன் ஜங்கியினுடைய அரவாரித்துறை அரசராக அவர் அமைச்சராக போனார் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அப்படி ஒரு மனிதனுடைய பார்வை பார்த்த பொழுது அவர்கிட்ட கௌசநாயகத்தில் ஒரு மனிதர் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஹிதுமத்தில் இருந்தார். கௌசநாயகத்தில் ஹிதுமத் செய்து கொண்டிருப்பார். ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடியவர். சரி, கௌசநாயகம் நீண்ட முஹம்மது என்று அவர்கள் அழைப்பார்களாம். நீண்ட முஹம்மது, நீண்ட முஹம்மது. அப்போ ஒரு நாள் அவரே கேட்டார், நிஜமா நான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் நீண்ட முஹம்மதுன்னு நினைக்கிறீங்களே, இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்போ சரி, நான் கௌசுல் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களா, நான் உன் தோற்றத்தை பார்த்து அழைக்கவில்லை, உன் ஆயுளை கவனித்து அழைக்கிறேன். நீங்கள் தோற்றத்தில் குள்ளமாக தான் இருக்கிறீங்க, அதனால நான் நீண்ட முஹம்மதுன்னு அழைச்சி உங்களை கேள்வி செய்கிறேன், கிண்டல் பண்ணுகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களுடைய ஆயுளை நான் கணித்து சொல்லுகிறேன். வரலாற்று எழுதுவார்கள், அந்த மனிதர் கிட்டத்தட்ட 137 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தார் என்று எழுதி காட்டுகிறார்கள். விளங்கியவர்கள் கௌசநாயகம் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்வான் என்பதை. அதனால தானே நாகூரில் ஆட்சி செய்யக்கூடிய மகான் கஞ்ச ஷேக் அப்துல் காதிர் ஷாவுலமீது பாதுஷா நாயகம் அவர்களிடத்தில் கீழக்கரையிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹில் காஹிரி யா குத்துப அஹ்லஸ்ஸமா இந்த பைத்திலே சொல்வார்களே, யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாஸிரி ஃபிஸ் ஸம்இ வல் அஸா வ ஹுஸ்னில் பாஸிரி வ பிதூனி உம்ரில் லா பிஉம்ரில் காஸிரி யா மஜ்மஅல் நாகூர் எஜமான் சையத் அப்துல் காதிர் ஷாவுலமீது பாதுஷா நாயகத்திலே நேரடியாக இஸ்திகாசா வசீலா தேடுகிறார்கள். யார்? மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹில் காஹிரி கீழக்கரையில் அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஷாவுலமீது பாதுஷா நாயகமே, என்னுடைய ஆயுள் நீளமாக்குவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். வபிதூலி உம்ரின் லா பிஉம்ரின் காஸிரி, என்னுடைய ஆயுள் குறைவாக இருக்கிறது என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் அதை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று யாரிடத்திலே? நாகூர் எஜமான் பாதுஷா நாயகத்திடத்திலே மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹ் கேட்கிறார்கள். காரணம், அந்த ஆற்றலை பெற்றவர்கள் வலிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து லௌஹை பார்ப்பார்கள். லௌஹையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய முரீதை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியவர்கள் அந்த ஆற்றலை பெற்றவர்கள் வலிமார்கள் என்றால் செய்னா கௌசுல் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதப்பட்ட லௌஹை திருத்தி மாற்றி எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள், அந்த மக்காமிலே உள்ளவர்கள். ஒரு மனிதருக்கு இத்தனை ஆண்டு காலம்தான் அவன் வாழ வேண்டும், லௌஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டிருக்கிறதா, அதை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் செய்தனா கௌசநாயகம் அவர்கள். நிறைய செய்திகள் வரலாற்றிலே உண்டு, அதற்குண்டான அவகாசம் இல்லை. ஹைர் பெருமக்களே, இப்போ அந்த மனிதர்கள் இருவர்களை பார்த்து சொன்னார்களாம், ஆதாரம் இல்லாமல் நீங்கள் இடத்திலே வரவில்லை. அவர்கள் விளங்கி கொண்டார்கள். சொன்னார்களாம், ஆம், ரசூலினுடைய உத்தரவை கொண்டுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். செய்தனா கௌசநாயகம் வல்பஸ் அபி கமீஸஹு, அந்த சேனா அபு அம்ரு உஸ்மான் சொல்கிறார்கள், சேனா கௌசநாயகம் தன்னுடைய மேல் ஆடையை எடுத்து அப்படியே என்னுடைய தந்தைக்கு போர்த்து விட்டார்கள். வல்பஸ்னிய தாக்கத் அல்லதி அலா ரஅஸிஹில் ஜலீல், தன்னுடைய தலையிலே அணிந்திருந்த அந்த தொப்பியை எடுத்து என்னுடைய தலையிலே போர்த்து விட்டு, உங்கள் இருவர்களுக்கும் நான் பைஅத் ஞான தீட்சை தருகிறேன், நீங்கள் ரசூலிடத்திலே கேட்டதை போன்று அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்திலே தான் நீங்கள் மரணிப்பீர்கள் என்று செய்தனா குத்துபு நாயகம் பஷாரத்து சொன்னார்கள். இந்த செய்தி பஹ்ஜத்துல் அஸ்ரார் எழுதி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, அப்படி நாம் ஈமான் சலாமத்தோடு மரணிக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஹுஸ்னுல் ஹாத்திமா, இறுதி சக்கராத் ஹுஸ்னுல் ஹாத்திமா அமைய வேண்டும் என்றால் செய்தனா
சையதுனா கௌஸ் நாயகம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உறுதியாக பற்றி பிடிப்போம். அப்படி பற்றி பிடித்தால் மாத்திரமே இந்த உலகத்திலும் சரி, நாளை யௌமுல் கியாமாவிலும் சரி சலாமத்து கிடைக்கும். சையதுனா கௌஸ் நாயகமே சொல்வார்களே, தமஸ்ஸக் பி கும்பி வாசிகா, என்னை உறுதியாக நீ பற்றி பிடித்துக்கொள். லா உஹ்மீக ஃபித் துன்யா வ யௌமல் ஆখিরা வ கும்பி வாசிகா, என்னை எப்பொழுதும் நீ விசுவாசித்துக் கொண்டே இரு. என்னது எப்பொழுதும் யா அப்துல் காதிர், யா கௌசுல் ஆஸம், யா மஹ்பூபே சுப்ஹானி, யா மஅஷூக் ரஹ்மானி என்று என்னை அழைத்துக் கொண்டே இரு, என்னை விசுவாசித்துக் கொண்டே இரு. அப்படி நீ என்னை விசுவாசித்துக் கொண்டே இருந்தால் லா உஹ்மீக ஃபித் துன்யா வ யௌமல் ஆখিরা, இந்த உலகத்திலும் சரி நாளை கியாமத்திலும் சரி உன்னை நான் பாதுகாக்கிறேன், ரட்சிக்கிறேன் என்று சையதுனா கௌசுல் ஆஸம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்வார்கள். ومريدي إذا دعاني بشرق أو بغرب أو نازلا بحر تامي, என்னுடைய முரீதே, என்னை நேசித்தவனே, என்னை விசுவாசித்தவனே, என்னை அழைத்துக் கொண்டிருப்பவனே, உனக்கு ஏதாவது ஆபத்தா சங்கடங்களா, நீ கவலைப்படாதே. நீ சூரியன் உதிக்கக்கூடிய திசையில இருந்தாலும் சரி, அவு பிகர்பின் அல்லது சூரியன் மறையக்கூடிய திசையில இருந்தாலும் சரி, அவு தார ஃபௌக ஹவாயி ஆகாயத்தினுடைய உச்சியில இருந்தாலும் சரி, அவு நாசிலம் பஹர தாமி 7 கடல்களுக்கு அடியிலே, சமுத்திரத்திற்கு அடியிலே இருந்தாலும் சரி, நீ எங்கு வேண்டாலும் நின்று கொள். உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறதா, ஏதாவது ஒரு சங்கடங்கள், தங்கடங்கள், துன்பங்கள் ஏற்படுகிறதா, கவலைப்படாதே. அந்த இடத்திலே இருந்து கொண்டு யா முஹித்தீன் என்று என்னை அலை, யா அப்துல் காதிர் என்ற அலை, அல் மதத் யா அப்துல் காதிர் என்ற அலை. உனக்கு நான் உதவி செய்கிறேன், உன் தங்கடத்தை போக்குகிறேன், உன் துன்பத்தை போக்குகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்குகிறேன் என்று நம் நெஞ்சம் நிறையெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய மகான் சையதுனா கௌசுல் ஆஸம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, ஆக உறுதியாக அவர்களை நாம் பற்றி பிடித்தால் இந்த உலகத்திலும் சரி நாளை யௌமுல் கியாமாவிலும் சரி மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். கடைசி வரை அவர்களை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அவர்களின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டத்தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. கியாம பரிபந்தம் எந்த தொய்வும் இன்றை தொடராக நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இதை நடத்தக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள், செலவு செய்யக்கூடியவர்கள், முயற்சி செய்யக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஹைராத்துகளையும் நிறைவாக வழங்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கி அவர்களுடைய எல்லா ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டத்தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இறைநேசர்கள் ஷேகுமார்களுடைய சுஹபத்திலும் தொடர்பிலும் இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தருவானாக. கடைசி வரை நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய மகான் சையதுனா கௌசுல் ஆஸம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது உறுதியாக பற்று உள்ளவர்களாக, உறுதியான நேசம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியருள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலமான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவர்களின் துஆக்களையும் ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ரப்பனா ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.